Hello everyone, I'm Naveen. Welcome to Naveen. So இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா வாஸ்கோ ட காமா இந்த படத்தோட அஃபிஷியல் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலி இது ஒரு வரியோட பேர் தாங்க. எனக்கு தான் சரியாக வந்துட்டு வாசிக்க தெரியல, கொஞ்சம் திக்கும், அதனால தான் வந்துட்டு கொஞ்சம் தனித்தனி எடுத்து சொன்னேன். ஒன்ஸ் அகெயின் இந்த படத்தோட பேர் வந்துட்டு வாஸ்கோ ட காமா. ஸோ இந்த பேரை கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. எனக்கும் ஒரு மாதிரி ஸ்ட்ரைக் ஆகுது, பட் வந்துட்டு தெரியலங்க, ட்ரெய்லர் படம் தான் தெரியும். ஸோ இந்த படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படம் வந்துட்டு எப்போ தியேட்டருக்கு வரோன்னா August 2, 2024 இந்த வருஷத்தில். ஸோ லீட் ரோலாக நம்மளோட நக்குல் நடிச்சிருக்காரு. அப்புறம் அர்த்தனா பினு ஆர்ஜிகே கேஎஸ் ரவிக்குமார். ஸோ இவங்கெல்லாம் வந்துட்டு தம்ப்நெயிலில் போட்டிருக்காங்க, அதான் நான் உங்களை படித்து சொல்கிறேன். ஸோ ஆஸ் யூஷுவல் முதல்ல நம்ம வந்துட்டு டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம ட்ரெய்லர் பார்த்துருவோம். அதுக்கப்புறம் இந்த ட்ரெய்லரோட என்னோட ஒப்பீனியன் வந்துட்டு நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ லெட்ஸ் கோ. ஸோ முன்னைக்கே இருக்குது, 2 நிமிஷம் 1 செகண்ட்க்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 3, 2, 1 கோ. நாட்டின் மதுப்பிரியராக தொடர்ந்து நீடித்து அரசுக்கு வருவாய் ஈட்ட பாடுபடுவேன் என்றும் சாதி மதம் இன மொழி போன்ற பாகுபாட்டை கொண்டு வந்து மனிதர்களை பிரித்து நாட்டின் அமைதியை சீர்குலைப்பேன் என்று உளமாற நான் உறுதி கூறுகிறேன். கைதியோ நீங்க 2 பேரும் கப்புல்ஸா? ஐயோ, என் அண்ணன் மகன் வாசுதேவன் சார். சாமிங் ஸ்டார் நக்குல். இந்த ஹீரோயின் அழகா இருக்காப்பா. உனக்கு தெரியாத பொண்ணுங்களா? ஏன் அலையிற? தெரியும் உனக்கு? பணம் தானடா, அதை எவன் வயித்துல அடிச்சு வேணா சம்பாதிச்சுக்கலாம். இல்லைன்னா அவன் பொழப்ப கெடுத்து குடும்பத்தை கொளுத்தி, அதை விட இட்ஸ் நாட் இம்பார்ட்டன்ட். கொலை சார், நாளைக்கு ஒரு கொலை நடக்க போகுது. சாப்டர் 1ல நம்ம ஆத்தர் என்ன சொல்ல வராருன்னா, கொலை பண்றவங்க எல்லாரையுமே டாக்டர்னு குறிப்பிடுறாரு. என்னையா சொல்றீங்க? உண்மையா சொல்லுங்கய்யா. உண்மையில சொல்ல முடியாது, நம்ம கவர்மெண்ட் என்ன சொல்றா தான் சொல்ல முடியும். ரெட்டி யார் சித்தப்பாது? யார் தெரியுதா? தலைவரோட கண்ணு. ஆமாம், நைட்டு தனியா தூங்க பயந்துகிட்டு அந்த ரிப்போர்ட்டர் பொண்ணை கூட்டு போவோம் போல. அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணு போகணுமா இல்லையா? ட்ரெய்லர் பார்த்துட்டோம். ஆக்சுவலி ஆர்ஜிகே இவர் வந்துட்டு டைரக்டர். ஸோ நான் வந்துட்டு தப்பாக வந்துட்டு கேஸ்டிங் லிஸ்ட்டில் படிச்சுட்டேன், யார் நடிச்சிருக்காங்களோன்ட்டு, சாரி. ஸோ இப்போ தாங்க நான் பார்த்தேன், ரேண்டமாக தான் இந்த மூவியோட ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணுறதுக்கு நான் பார்த்தேன். ஸோ அதனால தான் வந்துட்டு ஏதோ வந்துட்டு டீட்டெயிலாக பார்க்காம நேராக வந்துட்டு வீடியோ மேக் பண்ண வந்துட்டேன். ஸோ ட்ரெய்லரை பொறுத்த வரைக்கும் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஒரு மாதிரி ஃபன்ஃபுல்லாக தான் போகுது. ஸோ கதை என்னன்னு சத்தியமாக தெரிலங்க. எல்லாம் ஜெயில் கைதியா என்ன ஒரு ஸ்டாரி பேஸ்னே தெரில. ஒரு மாதிரி ஃபன்னாக தான் வந்துட்டு கட்ஸ் இருக்கு ட்ரெய்லர் வாய்ஸு. ஸோ எப்படி நக்குலோட கேரக்டர் வரப்போது அவ்வளோலாம் காமிக்கலைங்க. ஒரு மாதிரி சிம்பிளாக ஒரு ஜெயில் கைதிலாம் சட்டை மாதிரி போட்டிருக்காங்க, எல்லாம் உறுதி முடி எடுக்கிற மாதிரி. ஸோ இல்லைங்க, ஐடியா இல்லைங்க என்ன ஸ்டாரி வரப்போகுது அப்படின்ட்டு. பட் வந்து சில முனிஷ்காந்த்லாம் இருக்காது, நம்ம கேஎஸ் ரவிக்குமார்லாம் இருந்தார். ஸோ ஐ திங்க் ஒரு ஃபன் ஃபீலாக தான் இருக்க போகுது ஹோப்ஃபுல்லி. ஸோ இதான் என்னோட ஒப்பீனியன் இந்த ட்ரெய்லர் பற்றி. ஸோ ஆனஸ்ட்டாக சொல்லணும்னா வந்துட்டு பெருசாக சொல்கிற மாதிரி கிடையாது. ஸோ இதை சொல்லிட்டு நான் வந்துட்டு நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ see you next video. Take care. Bye.